உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஓகே, சங்கீதம் 78க்கு நேராக போவோம். நான் படிக்கிறேன், என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி படிப்போம். ஆசாப் எழுதின மஸ்கில் என்னும் போதக சங்கீதம். என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். என் வாயை ஊமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வேத பகுதியிலே ஆதியில் இருந்த பிதாக்கள், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்களாம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். என்ன? தேவனை பற்றிய மிகப்பெரிய சாட்சிகளை சொல்லக்கூடிய தாய்களாகவும் தகப்பன்களாகவும் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். அதாவது 4ஆம் வசனத்தை சேர்ந்து படிப்போம். பின்வரும் சந்ததியானது பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தேவனை பற்றிய காரியங்களை சாட்சியாக நாம் அறிவிக்கும் போது நம்முடைய பிள்ளைகளுக்கு மொத்த பலத்தையும் கொடுக்குறோம். சாட்சிகள் சொல்வது என்பது ஒரு சிறந்த ஒரு காரியம், சிறந்த விஷயம். சாட்சிகள் சொல்லும்போது என்ன நடக்கின்றது என்றால், நல்ல கவனமாக கேளுங்க, பலப்படுத்தப்படுகிறார்கள், பலன் அடைகிறார்கள், பலத்தால் இடை கட்டப்படுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால், எங்கெல்லாம் தேவனை பற்றிய சாட்சிகளை நாம் கேட்கின்றோமோ அங்கே நடக்கின்ற முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, பலத்தினால் இடை கட்டப்படுகிறார்கள். தேவனை பற்றிய சாட்சி, தேவன் என் வாழ்க்கையில் என்ன பண்ணார், என்ன செஞ்சார் என்கின்ற காரியங்களை நம்ம சாட்சிகளாக அறிவிப்பது என்பது ஒரு சிறந்த ஒரு விஷயம். இந்த இடத்துல 5-6 படிக்கிறேன். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். அவங்க சாட்சி சொன்னது மட்டும் இல்லை, பிதாக்களுக்கு தேவன் என்ன கட்டளையிடுறாராம், உங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை எல்லாம் அறிவிக்கும்படி. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிளான், திட்டத்தை வச்சிருக்கிறார். என்ன திட்டம், என்ன தீர்மானம் என்றால், தேவனை குறித்த காரியங்களை சாட்சிகளாக நாம் அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார். இது எப்படி இருக்குன்னா, அதாவது தேவன் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவராக இருந்தார், தேவன் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் சொன்னதெல்லாம் செஞ்சார், தேவன் எப்படி அவர் பொய் சொல்லலை, தேவன் எப்படி என்னை ஏமாற்றலை, தேவன் எப்படி என்னை நடத்தினார், தேவன் என்னை எப்படி போஷித்தார்னு சொல்லி, அதாவது அவங்க பாட்டி, அவங்க தாத்தா அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறாங்க, பிள்ளைங்க அவங்க பிள்ளைகளுக்கு சொல்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க எழும்பி அவர்கள் பிள்ளைங்க சொல்கிறாங்க. இதான் பாருங்கள் தேவன் வைத்திருக்கிற சிஸ்டம். எப்படி சுவிசேஷம் அந்த காலகட்டத்தில் அதிக அளவுக்கு பரவினுச்சுன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் சுவிசேஷம் எந்த அளவுக்கு வேகத்தில் போனது என்றால் ஒன்றும் இல்லை, தேவன் செய்த நன்மைகளையும் தேவன் செய்த அதிசயங்களையும் சாட்சிகளாக விவரிக்க ஆரம்பித்தார்கள், சாட்சிகளாக சொல்ல ஆரம்பித்தாங்க. அது அப்படியே படிப்படியாக அடுத்த சந்ததிகளை பாதித்த அடுத்த சந்ததிகளுக்கு ஒரு புது பலத்தை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. வேதத்தில் இந்த செங்கடலை பிளந்தார் என்ற ஒரு வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பாருங்கள், எப்பெல்லாம் இவங்க தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்களோ, எப்பெல்லாம் தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, அடிக்கடி அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, செங்கடலை பிளந்தவரே. பழைய ஏற்பாடு காலத்தில் அடிக்கடி இந்த வார்த்தையை நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம். செங்கடலை பிளந்தவரே, செங்கடலை பிளந்தவரேன்னு சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஆட்களை நம்பி தேவனை துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, செங்கடலை பிளந்தவரே. எப்படி தெரியும்? எப்படி ஒவ்வொரு ஜென்ரேஷன் தாண்டி 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 அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. பழைய ஏற்பாடு காலத்தில் அடிக்கடி அந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்த சாட்சிகள், தேவனை பற்றிய சாட்சிகள். தேவன் எப்படிப்பட்டவர், என்ன செய்தார், எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை, எப்படி தேவன் 2 பக்கமும், ஒரு பக்கம் செங்கடல், ஒரு பக்கம் ராஜா பார்வோன் துரத்திட்டு வரான் சேனைகளோடு, எப்படி கர்த்தர் மீட்டார், அதெல்லாம் அப்படி தத்ரூபமாக அவர்கள் பிள்ளைகள் சந்ததியாக அந்த காரியத்தை சொல்லிட்டே வராங்க. நான் சொல்கிறேன், இதுதான் சாட்சியின் வல்லமை. சாட்சி சொல்ல சொல்ல
மற்றவர்களுக்கு அதை பலப்படுத்துது, பலனை உண்டாக்குது, அவங்கள தூக்கி நிப்பாட்டுது. வந்து என்னைக்கோ பிளந்தார், என்னைக்கோ நடந்த விஷயம் மாதிரிலாம் அவங்க பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு நடந்த மாதிரியே பேசுவாங்க, அன்னைக்கு நடந்த மாதிரியே துதிப்பாங்க, அன்னைக்கு நடந்த மாதிரியே அவர்கள் ஜெபிப்பார்கள். அந்த வார்த்தையை பயன்படுத்தி தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் செய்த நன்மைகள், அதிசயங்களை அறிவிப்பதற்காக தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது. என்ன வேலை? தேவன் செய்த அதிசயங்களை விவரிக்கும்படிக்கு தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். 7ஆம் வசனம் படிக்க 6-7 படிக்கிறோம் பாருங்க. இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததி யார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும். ஏன் இதை செய்ய சொன்னார்? ஏன் தொடர்ந்து சாட்சிகளை பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு, திரும்ப சொல்கிற பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி சுவிசேஷம் சென்றது? நம்மளை போல சபையெல்லாம் அங்கங்கே கிடையாது. ஒரு சில இடத்துல ஜெபாலயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு, பெரிய லெவலெல்லாம் இல்லை. எப்படி எல்லா இடத்துக்கும் போனது என்றால், என்ன முறையை அவங்க பின்பற்றினார்கள் என்றால், தேவன் அவர்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை பிள்ளைகளுக்கு சாட்சியாக அறிவித்து கொண்டே இருந்தது தான். நம்ம கூட நம்ம பிள்ளைகளுக்கு அடிக்கடி தேவனை பற்றி சொல்லணும், தேவனை பற்றி எடுத்து காமிக்கணும். கர்த்தர் எப்படி நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வந்தார், நம்மளை எப்படி ரட்சிக்கப்பட்டோம், தேவன் எப்படி மீட்டார், இருளின் ராஜ்யத்திலிருந்து எப்படி மீட்டு தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு தேவன் எப்படி கொண்டு வந்தார், எப்படி அற்புதம் செய்தார், எப்படி அதிசயம் செய்தார். இதெல்லாம் நம்ம அடிக்கடி பிள்ளைகள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே இருக்கணும், பகிர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் பகிர்ந்து கொள்ள நடக்கிற ஒரு காரியம் என்னென்னா, பிள்ளைகளுக்கு பலன் அடைவார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு புது பலனை, புது உத்வேகத்தை பிள்ளைங்க அடைய ஆரம்பிப்பாங்க. வந்து அது மட்டும் இல்லை, இப்படி ஏன் இப்படி செய்ய சொன்னார்னா, இப்படி செய்யாமல் போகிறதுனால நடக்கிற ஒரு காரியம், செய்யும்போது சொல்லும்போது தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வார்கள். பிள்ளைங்க தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளணுமா, தேவனை பற்றி வியப்பாக சொல்ல ஆரம்பிங்க. தேவனை பற்றி வியப்பாக சொல்ல ஆரம்பித்தாலே பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக தேவனுடைய வசனத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், தேவனை பற்றி ஒன்றும் சொல்கிறது கிடையாது, தேவனை பற்றி எதுவும் சொல்கிறது, இதை செய்ய பிள்ளைங்களை இப்போ ஸ்ட்ரிட் பண்ண பார்க்குறோம். ஆனால் தேவனை பற்றி சொல்லாமல் ஸ்ட்ரிட் பண்ணனா அதில் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் தேவனை பற்றி விஷயங்களை சாட்சிகளாக அறிவிச்சிட்டு பாருங்கள் நம்ம சந்ததிகளுக்கு. நான் சொல்கிறேன், அடுத்தது அவங்க தேவனுடைய வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை வரும். தேவனுடைய கட்டளைகள் பின்பற்ற வேண்டிய ஒரு பலன் பிள்ளைகளுக்கு அது பிடிக்க ஆரம்பிக்கும். 8ஆம் வசனம், இருதயத்தை செவைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கு இவைகளை கட்டளையிட்டார். ஏன் இதை சொன்னார்னா, எப்போ இதை சொல்லாமல் போனீங்கன்னா நன்றி கேட்ட ஒரு ஜனம் உருவாயிரும், முரட்டாட்டமுள்ள ஒரு ஜனம் உருவாயிரும். இன்றைக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியல, சோத்திரம் ஏறெடுக்க முடியல, துதிக்க முடியல. நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்தால் மட்டும்தான் துதிக்கிறாங்க, ஆனால் வீட்டில் துதி இல்லை, வீட்டில் ஸ்தோத்திரம் இல்லை, வீட்டில் வந்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இல்லை, கனம் கிடையாது. ஏன் சொல்கிறாரு, நம்ம சாட்சிகளை அறிவிக்க 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 புது பலன் அடைவோம். சாட்சிகளை சொல்லாமல் போகும்போது நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, முரட்டாட்டமும் கழகமும் உள்ள சந்ததி எழும்பி விடும். ஆகவே தேவ பிள்ளைகளே, முடிந்த அளவுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்தார் என்பதை பற்றி சொல்லுங்கள். ஆமென். இத்தனை வருஷம் விட்டுட்டோம், இனி விடாதீங்க, பிள்ளைகளை எடுத்து சொல்லுங்கள், கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் என்ன செஞ்சார்னு சொல்லுங்கள். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் என்பதை சொல்லுங்கள், எப்படி மாற்றினார், எந்த அளவுக்கு கடவுள் கொண்டு வந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா கதையாக சொல்லுவாங்க பிள்ளைகளுக்கு. நம்ம தாத்தா இருந்தார்லப்பா, முப்பாட்டம் இருந்தார்ல, அவங்க எப்படி எகிப்தில் போய் மாட்டினாங்க தெரியுமா, அவங்கள எப்படி கர்த்தர் கொண்டு வந்தார் தெரியுமா. அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி 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 சொல்லியே அவர்கள் பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணாங்க, அவங்க பிள்ளைகளை உற்சாகப்படுத்தினாங்க, அவங்க பிள்ளைகளை தேவனை நம்பும்படிக்கு, தேவனுடைய வார்த்தையை கட்டளைகளை கடைபிடிக்கும்படிக்கே எல்லா காரியம் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆகவே நம்ம 2025 ஒரு தீர்மானம் பண்ணணும், தேவனை பற்றிய காரியங்கள், என் வாழ்க்கையை கடவுள் எப்படி மாற்றினார், என் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன அதிசயம் செய்தார், என் வாழ்க்கையில் என்ன அற்புதம் செய்தார், என் வாழ்க்கையில் எப்படி தேவன் பிரம்மாண்டமான பிரமிக்கக்கூடிய காரியத்தெல்லாம் செய்தார் என்பதெல்லாம் நம்ம அடிக்கடி பிள்ளைகள்கிட்ட ஷேர் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம், பிள்ளைங்க பக்கத்தில் வந்து தொல்லைன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க கையில் செல்லை கொடுத்து உட்கார வச்சிடறோம். இப்போ பிள்ளைங்க அதுக்கு அடிமையாக இருக்கிறாங்க இல்லையே, தேவனை பற்றி கேட்குறதுக்கு விருப்பம் இல்லாமலே போய்விடுகின்றார்கள். நான் சொல்கிறேன், நம்ம முரட்டாட்டம் உள்ள சந்ததியாக மாறிவிடக்கூடாது. நம்ம வந்து எப்படின்னா தீர்மானம் பண்ணணும்,
எனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததி எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, தேவனை பற்றி அறிந்து தேவனுக்காக வாழ்கிற ஒரு சந்ததியாக இருக்க வேண்டும். ஆமென். என் பிள்ளைங்க அப்படி வரணும். தேவனை பற்றி ஏதாவது நம்ம பிள்ளைங்க தெரிந்து வைத்திருக்கிறார்களா? மற்ற எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. தேவனை பற்றி ஏதாவது தெரியுதா? தேவனுடைய காரியத்தை பற்றி ஏதாவது இருக்குது? தேவன் நம்புறாங்களா? தேவனை விசுவாசிக்கிறார்களா? கற்றுக் கொடுத்துருக்குறோமா? ஏதாவது ஒரு காரியம் வரும்போது பிள்ளைங்க கர்த்தரை நம்புப்பா, கர்த்தரை கொடுப்பார் என்பதை கற்றுக் கொடுத்துருக்குறோமா என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். ஆகவே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் பிள்ளைகளுக்கு சொல்லணும், கர்த்தரை நம்பு. ஆமென். வாழ்க்கையில் ஏதாவது தேவையா? கர்த்தரை பிடிச்சிக்க, ஜெபம் பண்ணு, கர்த்தரை கொடுப்பார். எனக்கு செஞ்சார் பார், நான் இப்படி ஜெபம் பண்ணேன், கர்த்தரை தேவைகளை சந்திச்சார், இப்படிப்பட்ட வழிகளை திறந்தார், உனக்கும் திறப்பார். நீ தேவன் நோக்கி பார், தேவனை எதிர்பார்த்து வாழ்ந்து பார். சொல்ல சொல்ல தான் பிள்ளைகளுக்கு ஒரு ஜெபம் பண்ணணும் உற்சாகம் வரும், கர்த்தரை துதிக்கணும் உற்சாகம் வரும். ஏன் அதெல்லாம் பிள்ளைகளுக்கு ஏன் ஜெபம் பண்ண உற்சாகம் வரல, பிள்ளைகளுக்கு ஏன் துதிக்கிறதுக்கு ஒரு எண்ணம் வரலன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு தேவன் என் வாழ்வில் என்ன செய்தார் என்பதை சொல்ல மறந்து விட்டதுனால தான் பிள்ளைங்களும் பாருங்கள் ஜெபம் பண்ண நம்ம குறை சொல்லிட்டு பிள்ளைங்க இப்படியே போச்சிங்களேங்க, எப்படி மாறணும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறேன், தேவனை பற்றி பேசுங்கள். பக்கம் சொல்லுங்கள், தேவனை பற்றி உங்கள் பிள்ளைகளிடம், உங்கள் சந்ததிகளிடம் என் வாழ்க்கையில் என்ன செய்தார் என்பதை பற்றி சொல்லுங்க. ஆமென். அதுதான் ரியல் உள்ள நம்ம பிள்ளைகள்ட்ட ரியல் விட்டுட்டு இருக்கல, பிள்ளைகள்ட்ட ரியலை பேசிட்டு இருக்கிறோம். நான் தான் அதுக்கு சாட்சி, என்னை பார்க்கறதுல அதுக்கு நான் தான் மிகப்பெரிய ஒரு சாட்சி. 9ஆம் வசனம், ஆயுதம் அணிந்த வில் வீரரான எப்ராயிம் புத்திரர் யுத்த நாளில் முதுகு காட்டினார்கள். அதாவது இதுவரை சாட்சியை பற்றி தான் சொன்னவர், இப்பயும் சப்ஜெக்ட் மாறல, அதே சப்ஜெக்டில் தான் இருக்கிறாரு. என்ன சப்ஜெக்ட்? 10-11. அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளைகளும் நடக்க சம்மதியாமலும் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். ஆகதான் யுத்த நாளில் எப்ராயிம் புத்திரர் யுத்த நாளில் முதுகு காட்டினான், தோல்வி அடைந்தார்கள். ஏன் தோல்வி அடைந்தாங்க பாருங்க. இந்த எப்ராயிமர்கள் யுத்தத்துக்கு பயிற்சி பெற்றவர்கள், ஆனால் அவங்க யுத்தத்தில் நிற்க முடியாமல் முதுகு காட்ட ஆரம்பித்தாங்க. யுத்தத்தில் நிற்க முடியாமல் தோற்று போனார்கள், யுத்தத்தில் நிற்க முடியாமல் புறமுதுகு காட்டி ஓடி வருகிறார்கள். நல்லா கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, நம்ம சாட்சிகளை நம்ம அறிவிக்கும் போது நடக்கின்ற ஒரு காரியம் என்னன்னா, புது பலனை அடைவார்கள். இவங்க ஏன் புறமுதுகு காட்டினார்கள் என்றால், தேவனுடைய செயல்களை மறந்தபடியால், தேவனுடைய அதிசயங்களை மறந்தபடியால். ஆகதான் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஒவ்வொரு தடவையும் ஆராதனை முடிஞ்சு போகும்போது எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லி அனுப்புகிறோம்? நிறைய நேரத்தில் சொன்னால் தான் ஆராதனை முடியறதுக்காக சொல்கிறதுக்காக வச்சு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? கிடையாதுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயது போல மாற்றுகிறாரே. ஆகவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே தேவன் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. பிரச்சனை என்ன தெரியுங்களா? இந்த கேட்டை தாண்டும் போதே கர்த்தர் செய்த நன்மைகளெல்லாம் மறந்துடுறோம். கூட்டத்தோடு கூட்டமாக கத்த தெரியுது, கூட்டத்தோடு கூட்டமாக எல்லா காரியத்தையும் பண்ண தெரியுது. ஆனால் பர்சனல் தனிப்பட்ட வாழ்க்கை என்று வரும்போது தேவனை துதிக்காதனால, தேவன் செய்த நன்மைகளை மறந்து போகிறதுனால இந்த எப்ராயிம் ஜனங்கள் புறமுதுகு காட்ட வேண்டிய ஒரு நிலைமை, நிர்பந்தம் ஏற்பட ஆரம்பித்தது. ஒருவேளை நீங்கள் உங்கள் பகுதியில் மிக சிறந்த வெற்றியாளர்களாக இருக்கலாம், மிக சிறந்த திறமையாளர்களாக இருக்கலாம், மிக சிறந்த ஒரு மனிதர்களாக இருக்கலாம். நான் சொல்கிறேன், அது உங்கள் திறமையினாலேயோ உங்கள் தகுதினால கிடையாது, எல்லாம் அவரால். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வருடத்தில் கடைசி வாரத்தில் நிற்கிறோன்னா, நிற்கிறது காரணம் ஏதோ என் திறமை என்னுடைய காரியம் அப்படி கிடையாது. இன்றைக்கி நிற்கிறோம் என்றால் நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை, தயவு, தேவனுடைய இரக்கங்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகவே தான் மறந்துடக்கூடாது. துதிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம், கர்த்தர் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், கர்த்தருக்கு மகிமை கொடுக்க வந்திருக்கிறோம். அப்போ யுத்த நாளில் தேவன் செய்த நன்மைகளை மறவாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இவங்க மறந்தாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் மறக்காமல் இருந்தீங்கன்னா பிரச்சனை வர நேரத்தில் ஈஸியாக அந்த பிரச்சனையை ஜெயிக்க ஆரம்பிப்பீங்க. ஏன் யுத்த நேரத்தில், பிரச்சனை நேரத்தில், கஷ்ட நேரத்தில், அவங்க போராட்ட நேரத்தில் ஏன் தோற்று போகிறார்கள் என்றால்,
அவங்க மறந்துடுறதுனால. ஆகதான் கர்த்தர் சொன்னார், என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பக்கத்துல சொல்லுங்க, மறவாத, மறக்காத. கவனிச்சிங்களா? மறந்துடுறோம். அதனால தான் சில இடத்துல சில பிரச்சனை நம்மளால் சால்வ் பண்ண முடியாமல் இருக்குது, பல கஷ்டங்களை ஜெயிக்க முடியாமல் இருக்குது, பல போராட்டங்களை ஜெயிக்க முடியாமல் இருக்குது. ஏன்? அடிக்கடி நம்ம மறந்துடுறோம். அப்போ யுத்தம் நல்ல பலன் தேவையா, சக்தி தேவையா, சில பிரச்சனை ஜெயிக்கக்கூடிய உத்வேகம் தேவையா? ஒன்று, அதுக்கும் அதே ஃபார்மேட்டு தான். மறந்துடாத, மறக்காத, கர்த்தரை துதி. பாருங்க, இன்றைக்கு நான் நினைக்கிற ஒரு பெரிய ஒரு காரியம், சபையானது இன்றைக்கி தோல்வியுற்ற நிலைமையில் இருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் என்னவென்றால், சபையானது சாட்சி சொல்வதை நிறுத்திவிட்டது. தன் பிள்ளைகளுக்கு, தன்னுடைய சந்ததிகளுக்கு. நம்ம என்ன பண்ணுறோம்? சாட்சின்னா மற்ற, அதாவது நம்மளை நம்மளை காமிக்கிறதுக்கு சாட்சி சொல்லக்கூடாதுங்க. இந்த நேரத்தில் பாருங்கள், சில பேர் சொல்லுவாங்க, ஐயா உங்கள் சர்ச்சில் சாட்சி சொல்லுங்களா, அனுமதிப்பீர்களா? யாராவது ஒருத்தவங்க ஒரு காரியத்திலேருந்து மனம் திரும்பிட்டாலே, ஒரு காரியத்திலேருந்து இது பண்ணாலே, உடனே அவங்க என்ன பண்ண, மூலமாக அந்த மனிதனை காமிச்சு அந்த மனிதனை உயர்த்துவதற்காக தான் எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், சாட்சி சொல்லும்போது நம்முடைய கவனம் எல்லாமே தேவன் பக்கம் இருக்கணும். இந்த சாட்சியின் மூலமாக என் தேவன் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லும்போது கூட உங்களை காலர் தூக்கி விட்டுறதுக்காக கிடையாது. உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லும்போது கூட கர்த்தரை காமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டுமே ஒழிய மற்ற எண்ணங்கள் இருக்க கூடாது. நம்ம யார் என்பதை காண்பிப்பதை விட நம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை காண்பிப்பதற்கு தான் இங்கே இருக்கிற நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துக்கும் கர்த்தரை பற்றி வெளிப்பாட்டை கொடுத்துட்டே இருக்கணும். அன்றைக்கி எப்படி இருந்தோம் தெரியுமா? அடிக்கடி எங்கள் பிள்ளைகள் சொல்லுவோம், அன்றைக்கி அந்த காலகட்டத்தில்ப்பா இப்படி இருந்தப்பா, அப்படி இருந்தப்பா, கர்த்தர் அது செஞ்சாருப்பா, கர்த்தர் இது செஞ்சாருப்பா. அடிக்கடி ஷேர் பண்ணுவோம், அடிக்கடி பிள்ளைகள்கிட்ட பேசுவோம் அந்த காரியங்களை பற்றி. நான் சொல்கிறேன், நீங்களும் பேசுகிறீங்க, நான் சொல்ல தொடருங்கள், விட்டுறாதீங்க. தொடர்ச்சியாக பிள்ளைகளுக்கு அறிவித்து கொண்டே இருங்க. பிள்ளைங்க கர்த்தர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தை நீங்கள் உற்சாகம் மூட்டி விடுங்கள், தைரியம் மூட்டி விடுங்கள், அதை அனல் மூட்டி விடுங்கள். ஆமென். சிலர் பார்த்தீங்கன்னா சிலர் சாட்சி சொல்லுவாங்க, சிலர் சாட்சி சொல்லவே மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லலான்னு சொல்லி வச்சுருப்பாங்க, மறந்து போயிருப்பாங்க. நம்ம என்ன சொல்கிற சாட்சி எல்லாமே நம்ம வயிற்று வலி போச்சு, தலைவலி போச்சு, அதில் மட்டும் கவனம் செலுத்திட்டு இருக்கிறோம். சாட்சி என்ற ஒரு காரியம் வரும் என்றால் தேவனை பற்றி எந்த அளவுக்கு புரிந்து கொண்டோம், அது எப்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது, தேவன் எப்படி என் வாழ்க்கையில் மாற்றினார், தேவன் எப்படி என் வாழ்க்கையில் அந்த காரியத்தை ஓப்பன் பண்ணார், திறந்து விட்டார், அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்தார், தேவனுடைய வார்த்தையின் மூலமாக எப்படி அற்புதங்கள் நடந்தது, தேவனால் எப்படி அற்புதங்கள் நடந்தது என்பதை பறைசாற்றுகிற ஒரு ஆட்களாக இங்கே இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். ஆமென். கைவிட்டேன்றவனாக இருக்கக்கூடாது. அடுத்த வருஷத்துலேருந்து சபையில் ஒரு திட்டம் என்னன்னா, ஒரு சாட்சியாவது சொல்கிறதுக்கு அனுமதி உண்டு. முன்கூட்டியே சொல்லணும், சாட்சி சொல்கிறோம் முன்கூட்டியே சொல்லணும். சொன்ன பிற்பாடு அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா சாட்சி சொல்லலாம். பிறகு நம்ம ஏன் சாட்சி சொல்கிற அனுமதிக்கு சில இடத்துல இது பண்ணுறதுனா, அவங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா சாட்சி என்ன அங்கே கண்டென்ட்டே விட்டுருவாங்க, மைக்கு பிடிச்சிட்டு அவங்க உளர ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி இப்படி அது இதுன்னு சொல்லி சில இடத்துல என்ன சாட்சி சொல்லணும்னு யாருக்குமே தெரியாது. பார்த்துருக்கீங்களா? சில இதை சாட்சி சொல்லுவாங்க, அவங்க என்ன சாட்சி சொல்கிறாங்கன்னே யாருக்குமே என்னென்ன தெரியாமலே போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம சாட்சி சொல்வது எதற்கு என்றால் கர்த்தரை உயர்த்தணும். கர்த்தர் என் மூலமாக கர்த்தரை மக்கள் பார்க்கணும், என்னையே பார்க்கிறதே கிடையாது. இந்த சாட்சி சொல்வதன் மூலமாக மக்கள் கர்த்தரை பார்க்க வேண்டும் என்ற அதே ஒரே எண்ணமாக தான் நம்முடைய எண்ணம் இருக்க வேண்டும். ஆமென். பார்ப்போம். மார்க் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் போவோம். மார்க் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க என்னோடு கூட. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி. அவர்கள் இருந்த படவில் ஏறினார். கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சம்பவம் மாறி மாறி வரும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 அப்பங்கள் 2 மீன், இந்த 38 வசனம் பாருங்கள். அதற்கு அவர் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்தபோது 5 அப்பங்களும் 2 மீன்களும். இந்த அற்புதம் செய்த பிற்பாடு 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு பங்கிட்ட பிற்பாடு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுக்குறார். மிகப்பெரிய காரியத்தை பார்க்கலாம். இது போஷித்த சம்பவம் என்பது சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சம்பவம், ஆச்சரியமான ஒரு சம்பவம்.
சாதாரணமான ஒரு சம்பவமாக எடுத்துக்கொள்ள முடியாது. யோசிச்சு பாருங்க, 3 நாள் பசியில் இருக்கிறாங்க, சாப்பாடு கொடுத்தாகணும். இவங்க சாப்பிட்டு தேவனுடைய என்ன எப்படியாவது இவங்க சாப்பிட்டு போக வேண்டும் என்பது என்ன? ஏன்னா இப்படியே போனாங்கன்னா அவங்க மயங்கி கீழே விழுந்துருவார்கள், எப்படியாவது அவங்களுக்கு சாப்பாடு போடணுமே என்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. கொடுக்க சொன்னார். கொடுக்கும்போது கண்டுபிடிக்கிறாங்க, 5 அப்பறம் நிமின் இருக்குது, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அங்கே நடந்த ஒரு மிகப்பெரிய அற்புதம். அவர்கள் சாப்பிட்டது போக மீதியான கூடையும் எடுக்கிறாங்க, 12 கூடை நிறைய எடுக்கிறாங்க. மீதியான துணிக்கைகளை நிரப்புறாங்க. அற்புதம் நடக்குது, ஆச்சரியமான ஒரு காரியம் நடக்குது. இப்போ நடந்து முடிச்சு கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா 51ஆம் அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அக்கறை போயிட்டு இருக்கிறாங்க. போகும்போது மிகப்பெரிய ஒரு காரியத்தை பார்க்குறாங்க. அவர் இருந்த படவில் ஏறினார், காற்று அமர்ந்து, அதனால் அவர்கள் தங்களுக்குள் மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏன் இப்படி நடந்து கொண்டார்? 52ஆம் வசனம், அவருடைய இருதயம் கடினமுள்ளதாக இருந்தபடியால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள். அவர் சொல்கிறாரு, அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதாக இருந்தபடியால். கவனமாக கேளுங்க. முதல் அற்புதம் நிறைய அற்புதம் பண்ணியிருக்கிறார். இந்த சீனில் கொஞ்சம் முன்னாடி நடக்கிற காரியம் மிகப்பெரிய அற்புதம். 5 அப்பம் 2 மீன், 20,000 பேர் சாப்பிட்ருக்கிறாங்க. கணக்கு பார்த்தா புருஷர்கள் 5,000 பேர், கூட வந்து அவங்க மனைவிமார்கள் 5,000 பேர் கணக்கு போட்டு பிள்ளைங்க கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 20,000 பேர் சாப்பிட்ருக்கிறாங்க. மிகப்பெரிய அற்புதத்தை பார்த்துருக்குறாங்க. என்னென்னா 52 சொல்ல, அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதாக இருந்தபடியால் என்ன நடந்துச்சுன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை, அதுக்கு இந்த வசனத்துக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா படிக்கிறேன் பாருங்க, 4:47 சாயங்காலமான போது படகு நடுக்கடலில் இருந்தது, அவரோ கரையில் தனிமையாக இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர்கள் கண்டு 4ஆம் ஜாமத்தில் கடல் மீன் நடந்து அவர்களிடத்தில் வந்து, ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடல் மீன் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். கவனமாக கேளுங்க, மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. பிரச்சனைக்குள்ளே மாட்டின பிற்பாடு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த இடத்துல ஒரு கடினம் உள்ளவர்களாக மாறிவிட்டார்கள். அதுதான் ஆண்டவர் வந்து அவங்களை பார்த்து சொல்கிறாரு, 52 அவர்கள் இருதயம் கடினமுள்ளதாக இருந்தபடியால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள். எப்படி இவங்க இருதயம் கடினமாக போச்சு? தேவன் செய்த அற்புதத்தை அவர்கள் உணராமல் போனதுனால. கவனமாக கேளுங்க. தேவன் நம்முடைய இங்கே இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் பல அற்புதங்களை செய்திருக்கிறார், பல அதிசயங்களை செய்திருக்கிறார். நான் சொல்கிறேன், ஒரு அற்புதமாவது நீ கேட்டால் ஒரு அற்புதத்தையாவது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சிருப்பார். நான் கீழே இறக்கி சொல்கிறேன், ஆனால் நிறைய அற்புதம் நடக்கும். ஒரு அற்புதமாவது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்திருப்பார். இங்கே அற்புதமே செய்யவில்லை என்று யாருமே நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் சொல்கிறீங்களா என் வாழ்க்கையில் கர்த்தர் ஒன்றுமே செய்யலைங்க, யாராவது சொல்ல முடியுங்களா? இங்கே உட்காந்து யாராவது சொல்ல முடியுமா கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒன்றுமே செய்யலைன்னு சொல்ல முடியுமா? யாராவது இருக்கிறீங்களா? கர்த்தர் எனக்கு ஒன்றுமே செய்யலைங்க பாஸ்டர் யாராவது சொல்ல முடியும்? யாராவது இருக்கிறீங்களா? கர்த்தர் எனக்கு ஒன்றுமே பண்ணலன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஹலோ, யாராவது கர்த்தனுக்கு ஒன்றுமே செய்யலை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? கர்த்தரை பற்றி சொல்ல முடியாது. அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஏதோ ஒன்றாவது செஞ்சுருக்கிறாரா? அதுக்கு ஒரு சத்தம் இதுவாக கேட்டு அதுக்கு மேலேயே செஞ்சுருக்கிறாரியான்னு கேட்க. எத்தனை பேர் நீங்கள் ஒன்று செஞ்சாரா அதுக்கு மேலேயே செஞ்சுருக்கிறாரா? ஆமாம், நிறைய செஞ்சுருக்கிறாரா? ஆனால் என்னன்னா என்ன பிரச்சனைன்னா, முத கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் பண்ணார் பார்த்தீங்களா, அதை நீங்கள் உணராமல் போனீர்கள் என்றால் இன்னொரு பிரச்சனை, இன்னொரு கஷ்டங்கள் வரும்போது அந்த இடத்துல தேவனை பற்றி தவறாக நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக ஆரம்பிக்கும். ஆகவே தான் கவனமாக கேளுங்க. உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லுகின்றேன். உங்கள் வாழ்க்கையில் இப்போ பிரச்சனைலாம் வருது இல்லை? எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வருது? கஷ்டம் வருதா? பிரச்சனை வருதா? துன்பங்கள் வருதா? வேதனைகள் வருதா? வியாதிகள் வருதா? எல்லா லொட்டு லொஸ்க்கெலாம் வருதா? பக்கத்தில் வருதான்னு கேளுங்க. பக்கத்தில் வருதா பிரச்சனை? நெகட்டிவான காரியம் வருதா வரலைங்களா? என்னங்க அமைதியாக உட்காந்துருக்கீங்க? வருதா? அப்போ பக்கத்தில் சொல்லுங்கள், அதுக்கு பதில் என்கிட்ட இருக்குதுங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கு பதில் உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் பதில் ஒரு இடத்துல இருக்குது. கவனமாக கேளுங்க, திரும்ப சொல்கிறேன். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனைக்கும் பதிலை கர்த்தர் முன்னாடி ஏற்படுத்தி வச்சுட்டார். உங்களுக்கு தேவன் ஒரு முதல் அற்புதம் பண்ணார் பாருங்க. அந்த முதல் அற்புதத்திலேயே 2வது வரக்கூடிய பிரச்சனை, 3வது வரக்கூடிய பிரச்சனை, 4வது வரக்கூடிய பிரச்சனை, 100வது வரக்கூடிய பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் பதில், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தேவன் உங்களுக்கு செய்த முதல் அற்புதத்திலே கர்த்தர் வச்சு விட்டார். ஆமென்.
என்னன்னா அதை குறித்த நன்றி இல்லை, அதை குறித்த உணர்வு இல்லை, அதை குறித்து ஸ்தோத்திரம் கிடையாது, அதை குறித்து கனம் கிடையாது, நம்ம மறந்துடுறோம். நான் உங்களை கேட்குறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த முதல் அற்புதம் ஏதாவது கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எங்கள் ஜென்ஸில் யாரோ டக்குன்னு எழுதி சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த முதல் அற்புதம் என்னன்னு? முதல் அற்புதம் பைபிளில் கிடையாது, உங்கள் வாழ்க்கையில் செய்தது. இந்த பக்கம் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த முதல் அற்புதம் நச்சுன்னு சொல்லுங்க. கரங்களை திட்டி கர்த்தரை வாழ்த்துங்க. எங்க இந்த ஜென்ஸ் உங்க பக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஐயா அது என்ன எப்படி? ஓகே தேங்க்ஸ். நீங்க சொல்றீங்க அதான் முதல் அற்புதம். ஓகே 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 பாரு. ஓகே சூப்பர். பாருங்க, அதாவது இப்போ எல்லாரையும் நீங்க வச்சு கேட்டா என்ன சொல்லுவீங்க? உங்க வாழ்க்கையில் கர்த்தர் செய்த முதல் அற்புதம் என்னன்னு கேட்டா டக்கு டக்குன்னு சொல்லுவீங்களே. டக்குன்னு எழுதி சொன்னீங்க பார்த்தீங்க. சில பேர் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, என்ன செஞ்சாரு? யோசிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் வர பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த முதல் அற்புதத்தில் பின்னாடி வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தேவன் முதல் அற்புதத்திலே கர்த்தர் வைத்து விட்டார். அது குறித்த நன்றி, என்னைக்காவது குறித்த நன்றி உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நன்றி செலுத்திருக்கீங்களா? ஆண்டவரே, என்னைக்கு தினந்தோறும் நீங்கள் கர்த்தரை துதிக்கும் போது, அப்பா அன்றைக்கி மட்டும் நீங்கள் என்னை தொடலனா இன்றைக்கி நான் இருந்திருக்க முடியுமா ஆண்டவரே? அந்த மாதிரிலாம் அடிக்கடி என்னைக்காவது கர்த்தர் நினச்சி நன்றி சொல்லியிருக்கிறீங்களா? நன்றி சொல்லியிருக்கிறீங்களா? துதித்து இருக்கிறீர்களா? அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறீர்களா? நம்ம அதை மறந்துட்டோம். முத கர்த்தர் பண்ணின அற்புதத்தை நம்ம மறந்துட்டோம், அதிசயத்தை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கூட சொல்லுவீங்க, சில பேர்லாம் ஞாபகம் வச்சிருப்பீங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் ஞாபகம் வச்சிருப்பீங்க ஆரம்பத்தில், அதான் டக்கு டக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் சில பேருக்கு ஞாபகம் இல்லை. ஏன் ஞாபகம் இல்லை? பாருங்க, கேட்டவங்கள்ட்ட கேட்டவங்க டக்கு டக்குன்னு எழுதிச்சு சொன்னீங்க. மற்றவங்களால யோசிச்சுட்டே இருந்தீங்க. உங்களால் யோசிக்க வரல, இன்னும் சில பேருக்கு வரல. அப்படி தானே? கவனமாக கேளுங்க. அதற்கு ஒரு நன்றி உள்ளவர்களாக, என்னை மீட்டீரே, என்னை ரட்சித்தீரே, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலேருந்து நம்ம ரட்சித்தாரே, மீட்டாரே, அந்த சீன்லாம் நம்ம நினச்சி பார்த்தா நம்மளால் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறணும். மறவாதே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் சகல உதவிகளையும் உபகாரங்களையும் மறவாதே. மறந்துட்டோம். நான் சொல்கிறேன், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஆண்டவரே அன்னைக்கு மட்டும் என்னை மீட்கலைன்னா, அன்றைக்கி மட்டும் நீங்கள் என்னை காப்பாற்றலைன்னா, அன்றைக்கி மட்டும் எனக்கு உயிரை கொடுக்கலன்னா, அன்றைக்கி மட்டும் எனக்கு ஜீவனை கொடுக்கலாம், அன்றைக்கி மட்டும் நான் இன்னைக்கு இங்கே நின்றுருக்க முடியாது ஆண்டவரே, உண்மை நோக்கி பார்த்துருக்க முடியாது ஆண்டவரே, இன்னொரு பிரச்சனைக்கு தீர்வை நான் பார்த்துருக்க முடியாது கர்த்தாவே. நல்லா புரிஞ்சுங்க தேவ பிள்ளைகளே. திரும்ப சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இன்றைக்கு எழும்புகிற எல்லா பிரச்சனைக்கும் பதில் தேவன் உங்களுக்கு செய்த முதல் அற்புதத்தில் இருக்குது. அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதுக்கு நன்றி உள்ளவங்களா இருங்க, அதை கனம் பண்ணுங்க, அதை மதியுங்கள், அதை உயர்த்துங்கள், மறந்துடாதீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி, எப்போ நேரம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இல்லை, உங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே என்னை ரட்சித்தீரே கர்த்தாவே, என்னை மட்டும் அவர் ரட்சிக்கலைன்னா, நான் சொல்கிற மாதிரி அவர் என்னை மட்டும் ரட்சிக்கலாம், நான் செத்து என் கல்லறையில் என்ன பெரிய பெரிய மரமே வளர்ந்து கிடக்கும். 93 சாக கிடந்தவன் மிகப்பெரிய சாட்சியாக எங்கள் ஸ்ட்ரீட்லேயே கொண்டு வந்து நிப்பாட்டினார். ரொம்ப தூரத்துலாம் சொல்லுவாங்க, தம்பி அன்னைக்கு மட்டும் செத்து போயிருந்தா அப்படின்வாங்க. இன்றைக்கி சில ஆட்கள் பார்த்தாங்கன்னு சொல்லுவாங்க, அன்றைக்கி மட்டும் போயிருந்தேன்னா என்னத்துக்கு ஆவறதுப்பா நீ? அந்த நிலை மேலே பார்க்குறேன், சூழ்நிலைகளை பார்க்குறேன். நல்லா புரிஞ்சுக்கிங்க, இன்றைக்கி எழும்புகிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தேவன் செய்த நன்மைகளை மறவாமல் அவருக்கு நன்றி செலுத்துறதுலையும் துதி செலுத்துறதுலையும் ஸ்தோத்திரம் செலுத்துறதுலையும் தான் அடங்கி இருக்கிறது. இந்த 2025ஆம் வருடம் எப்படி இருக்க போகுது? கர்த்தர் செய்த இதுவரை உங்களை நடத்தினார் பாருங்க இந்த வருஷம், அதற்கெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ, அதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு அவருக்கு மரியாதை செலுத்துகிறவர்களாக இருக்கிறீர்களோ, நான் சொல்கிறேன் வரக்கூடிய 2025 உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். 2025 எப்படி இருக்க போகுது? நீங்கள் பண்ணுற ஸ்தோத்திரத்தினால் 2025 புது புது வழிகள் திறப்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். பிரச்சனை தீர்வு நீங்கள் நினைக்கலாம் 2025 பிரச்சனை எப்படி இருக்கும், அதுக்கு தீர்வு எங்கே? 2024 கர்த்தர் செய்த அற்புதத்தை யோசிச்சு பாருங்கள்.
ஆரம்ப நாட்களில் கர்த்தர் செய்த அற்புதத்தை யோசிச்சு பாருங்க, அதிசயத்தை யோசிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை யோசித்து பாருங்கள். அதை யோசிச்சு பார்க்கணும் நிப்பாட்டாம அதுக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரையா, நன்றியையா, கர்த்தருக்கு மரியாதை கனத்தையும் புகழ்ச்சி செலுத்தி பாருங்க. நான் சொல்கிறேன் 2025 உங்களுக்கு அமோகமான வெற்றியின் வருடங்களாக, செழிப்பின் வருடங்களாக, நன்மையின் வருடங்களாக, பதிலின் வருடங்களாக உங்களுக்கு மாறுவதை பார்ப்பீர்கள். ஆமென். சில பேர்லாம் பாருங்கள், நான் உங்கள்கிட்ட சில கேள்வி கேட்குறேன். எத்தனை பேர் பொருளாதார விதத்தில் நல்லா இருக்கிறீங்க? பொருளாதார விதத்தில் நல்லா இருக்கு. எத்தனை பேர் பொருளாதார விதத்தில் நல்லா இருக்கிறீங்க? ஓகே. எத்தனை பேர் சுகம் என்ற காரியத்தில் நல்லா இருக்கிறீங்க? சுகம் என்ற விஷயத்தில் எவ்வளோ பேர் நல்லா இருக்கிறீங்க? கவனிங்க, நீங்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பொருளாதார விதத்தில் நல்லா இருப்பாங்க, நல்லா காசு வரும், நல்லா இருப்பாங்க. ஆனால் சரீர பிரகாரமான காரியம் ஒன்றும் டல்லாகிடுவாங்க. சில பேர் சரீர பிரகாரமான காரியத்தில் ஹெல்த்தாக இருப்பாங்க, ஆனால் வெல்த் விஷயத்தில் ரொம்ப டல்லாக இருப்பாங்க. நல்லா இருக்கும் ஆனால் கஷ்டம், நல்லா இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா வறுமை. நல்லா இருப்பாங்க, அதாவது சுகமாக இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்கிற காது கேட்குது, உங்கள் பேசுகிறது காது கேட்குது, ஐயா நாங்கள் அதுலேயும் வீக்காக இருக்கிறோம், இதுலேயும் வீக்காக இருக்கிறோங்க ஐயா. அது சொல்கிறேன், நீங்கள் எல்லா விதத்திலையும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். அதற்கு ஒரே தீர்வு கர்த்தரை கனம் பண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறதுல இருக்குது. கர்த்தரை துதிச்சு பாருங்க ஒவ்வொரு நாளும். அதுதான் சபையில் ஏன் 10 மணிக்கு ஆராதனை ஆரம்பித்து இப்போ ஒரு அரை மணி நேரம் கர்த்தரை துதிக்கிறோம். கவனமாக கேளுங்க, கர்த்தரை துதிக்கிற நேரம் நம்மளை காமிக்கிற நேரம் கிடையாது. இங்கே பாட்டு பாடுற எல்லாருக்கும் சொல்கிறேன், ஒரு நாளும் உங்களை காண்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் மைக்க பிடிக்கும் போது வந்துடக்கூடாது. மைக்க பிடிக்கும் போதெல்லாம் ஒரே நோக்கம் வரணும், என் தேவனை மக்கள் பார்க்க வேண்டும். என் குரலை பார்க்கணுன்றதுக்காகவோ, இசையை பார்க்கணுன்றதுக்காகவோ, நம்ம எப்படி பாடுறோன்றதை பார்க்குறதுக்காக கிடையாது. என் மூலம் இந்த பாட்டு பாடுறேன், என் மூலமாக மக்கள் எல்லாரும் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்பது மட்டும்தான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஆமென். சொல்கிறது உங்களுக்கு புரியுது நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? கர்த்தரை துதித்து பாருங்கள். எல்லா விஷயத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிச்சு ஆராதிங்க. 10 மணிக்கே கர்த்தரை துதிச்சு பாருங்க, ஆராதிச்சு பாருங்க. நடக்கிற காரியமே வேறங்க. உங்களுக்கு நடக்கிற அதிசயங்களை வேற மாதிரி இருக்கும், அற்புதங்களே வேற மாதிரி இருக்கும். நீங்கள் நான் சொல்கிற கவனமாக கேளுங்க. இங்கே இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் தாமதமாக வருவது அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நீங்கள் உருவாக்கி கொள்கிறீர்கள். ஆனால் முன்னாடி கர்த்தரை நோக்கி துதிச்சு பாருங்கள், ஆராதிச்சு பாருங்கள். உங்கள் முழு பைபிளில் போடப்பட்டிருக்குது, உங்கள் முழு பலத்தோடு, உங்கள் முழு சொந்தியோடு, உங்கள் முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூறு, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. செஞ்சு பாருங்க. நான் சொல்கிறேன், அந்த வாரத்தில் உங்களுக்கு புது வழிகள் திறப்பதெல்லாம் பார்ப்பீங்க, புது அதிசயங்கள் நடப்பதை பார்ப்பீங்க. ஆச்சரியமாக இருக்கும். உங்கள் வழிகள் திறக்கப்படுறது ஆச்சரியமாக இருக்கும். பாருங்கள், நான் சொல்கிறேன் பாருங்கள், எல்லா விதங்களையும் நீங்கள் வாழணும். பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, சுகம் என்ற காரியத்தில் மட்டும் இல்லை, குடும்ப சமாதானம் அந்த விஷயத்தில் நல்லா இருக்கணும், பொருளாதார காரியத்தில் நல்லா இருக்கும், எல்லா விஷயத்திலுமே. அதுதான் குற்றப்படுத்துகிற ஒரு ஆட்களாக நாம் மாறிவிடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த நான் இந்த முதல் அற்புதம்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த முதல் அற்புதத்தை கொஞ்சம் தியானிச்சு பாருங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஞாபகம் இருக்குதா? நான் கேட்குறேன், முதல் அற்புதம் உங்கள் வாழ்க்கை நடந்த அந்த சூழ்நிலைகள் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? எப்படி இருந்தீங்கன்னு ஞாபகம் இருக்குதா? எப்படி கிடந்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? எப்படி புலம்புனீங்கன்னு ஞாபகம் இருக்குதா? எப்படி கதறினீங்கன்னு ஞாபகம் இருக்குதா? அந்த நேரத்தில் கர்த்தர் வழியே திறந்தாரு பாருங்க, ஆச்சரியமாக இருந்திருக்கும். சொல்லுவாங்களே, என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலப்பா, அந்த மாதிரி. முத சர்ச்சுக்கு போகிறேன் நான். அப்போ வீசிங் ப்ராப்ளம். அப்புறம் நல்ல ஞாபகம், 2 பேர் மேலே தான் கை போட்டு தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஆராதனையில் பார்த்தீங்கன்னா, ஆராதனைக்கு போயிட்டேன், என்னால் உட்கார முடியல, லாஸ்ட்டில் படுக்க வச்சுட்டாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், ஆராதனை முழுவதும் படுத்தே இல்லைங்க, பாதியில் எழுந்திரிச்சு உட்காந்து முன்னாடி கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஆமென். அப்படி போனாலும் 2 பேர் தூக்கிட்டு போனாலும், போகும்போது தூக்கிட்டு போகல, நடந்து போனேன், நானே தனியாக போனவன். பாருங்க, கர்த்தர் பண்ணுவார். துதிக்கின்ற துதியில் கர்த்தர் நடத்துகின்ற வேலையே வித்தியாசமாக, அற்புதமாக, அதிசயமாக இருக்கும். ஆகவே உங்களுடைய வாழ்க்கை இருக்கிற ஒரு சின்ன அற்புதம், உங்கள் வாழ்க்கை நடந்த ஒரு முதல் அற்புதம், நீங்கள் உடனே நினைக்கலாம், சரி பாஸ்டர், நான் ஆரம்பத்தில் என் முதல் நடந்த அற்புதத்தை மறந்துட்டேன்,
ஆனால் இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கர்த்தர் பண்ண அற்புதம் ஞாபகத்தில் இருக்குது பாஸ்டர் நீங்கள் சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் அந்த அற்புதம் பரவாயில்ல. முத செஞ்ச அற்புதத்தில் நீங்கள் நினச்சி பார்க்காதவங்க, துதிக்காதவர்கள் இப்போ ரீசெண்டாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகள், அற்புதம், அதிசயங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்குதா? அது இதுவாவது ஞாபகம் இருக்குதா? திரும்ப சொல்கிறேன், அடுத்த பிரச்சனைக்கு தீர்வு இப்போ முன்னாடி அற்புதம் நடந்து பாருங்க, அதில் பதில வச்சிருக்கிறார். ஒன்றும் இல்லை, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்தீரே, இந்த கஷ்டத்துலேருந்து வெளியே கொண்டு வந்தீரே, இந்த பாடுகளிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தீரே என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பாருங்க. ஆச்சரியமான வழிகள் உங்களுக்கு திறப்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமாம், இங்கே பார்க்குறோம் என்ன நடக்குதுன்னா, அவருடைய இருதயம் கடினமுள்ளதாக இருந்தபடியால் அப்பங்களை கொடுத்த அவர்கள் உணராமற் போனார்கள். இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சுச்சுவேஷன், சூழ்நிலை, காற்று பலமாக அடிக்குது, சாகிற ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் யாராவது சொல்லிப்பான், டே ஆண்டவர் 5 அப்பத்தை 5000 பேருக்கு 5 அப்பத்தை எடுத்து 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தாரே அப்படின்னு சொல்லுவாங்களா? ஆமாண்டா, அது ஆமாண்டா, 5 அப்பத்தை எடுத்து 5000 பேருக்கு கொடுத்தாரு. ஆனால் இப்போ புயலாச்சே, இப்போ காற்று அடிக்குதே, அது அப்ப சாப்பிட்ற வேலைப்பா, இப்போ காற்று அடிக்குதே. சில பேர் எண்ணங்கள் பார்த்துறீங்களா? அது வேற பிரச்சனையா, சாப்பிட்ற பிரச்சனை. ஆனால் இது வேற பிரச்சனையே இல்லை. பிரச்சனை ஒன்று தான். சொல்லுங்க, பிரச்சனை ஒன்று தான். அது சாப்பாடோ காத்தோ கிடையாது. சாப்பாட்டுக்கு உதவி செய்த அதே கர்த்தர் மாறாதோ, அதே கர்த்தர் தான் புயல் அடிக்கிறதுக்கும் உதவி செய்வார். கர்த்தர் மாற மாட்டாரு. புரியுதுங்களா? இல்லை, அன்னைக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன், புயல் அது எப்படிப்பா நம்மளால முடியும், அதெல்லாம் சே நம்மளால முடியாது, நீ எப்படியோ தப்பிச்சு மேலே வான்னு சொன்னாரா? கிடையாது. நான் சொல்கிறேன் பாருங்க, இங்கே இருக்கிறவங்களில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை சாட்சியாக அறிவித்து பாருங்க. அது நினச்சி பாருங்க, தியானிச்சு பாருங்க. அது ரொம்ப ஆச்சரியத்தை உண்டாக்க உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிச்சிடும். வந்து பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த நிறைய அற்புதம்லாம் இல்லை, ஒரு அற்புதமே போதுங்க. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு எழும்புற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த ஏதாவது ஒரு அற்புதத்தை நினச்சி பார்த்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை துதித்து அதுக்கு மகிமைப்படுத்தி கர்த்தரை கனம் பண்ணி பாருங்க, அதை தியானிச்சு பாருங்க. இன்னைக்கு வர எல்லா பிரச்சனையும் தீர்வதை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அகதோசை நாத்துமாவே கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. நன்றியுள்ளவர்களாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். நீங்கள் நன்றியுள்ள ஒரு இருதயம் இருக்கும் என்றால், நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் அடுத்த பிரச்சனை வரும்போது ஈஸியாக ஜெயிச்சிருவீங்க. நம்ம மறந்துடுறோம். நன்றி உணர்வோடு வாழாமல் நம்முடைய வாழ்க்கையில் மறந்துடுறோம். அதுதான் நன்றி அறிவில்லாத இருதயம் என்று சொல்லக்கூடியது ஆபத்தான இருதயம். ஸ்தோத்திரம் பண்ணாத இருதயம் ஆபத்தான இருதயம். கர்த்தரை துதிக்காத ஒரு இருதயம் ரொம்ப ஆபத்தில் சொல்கிறாங்களே, கிரிட்டிக்கல் கண்டிஷன் சொல்கிறாங்களே இல்லையா? தீவிர சிகிச்சை பிரிவில் வச்சிருக்கிறாங்க, ஐசியூவில் வச்சிருக்கிறாங்க, ரொம்ப ஆபத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? துதிக்காத இருதயம், நன்றி சொல்லாத இருதயம், ஸ்தோத்திரம் பண்ணாத இருதயம், கவனமாக கேளுங்கள், மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஹலோ, ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருப்பீங்க. இனிமேல் ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிங்க, ஆராதிங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை பற்றி வியந்து பேசுங்க, வியந்து அவர் அறிக்கை பண்ணுங்கள். பைபிளை படிப்போம். 2 தீமோத்தேயு போவோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 படிக்கிறேன். 1 நானே படிக்கிறேன். கண்காணிப்பை விரும்புகிறவன் நான் நல்ல விலையை விரும்புகிறான். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி காலம் சொல்லுங்க, கடைசி காலம். என்ன கொடிய காலமா? எப்படி? மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புகாரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும். அடுத்து சத்தத்தை உயர்த்தி படிங்க. நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்கள் அவதூறு செய்யாதவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் நீ விட்டு விலகு.
அதில் ஒன்று என்ன? நன்றி நன்றி அறியாதவர்கள். என்ன சொல்றாருன்னா, தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி வாழாதவர்கள், துதித்து வாழாதவர்கள். நான் சொல்கிற கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளை. ஒவ்வொரு நாளும் நேரத்தை ஒதுக்கணும். நேரத்தை ஒதுக்கி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள், கர்த்தரை துதிச்சு பாருங்கள். பைபிளை படிக்கிறோம், துதி செய்ய தொடங்கின போதே எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய ஆரம்பித்தாங்க. உங்கள் பிரச்சனைகளுக்குள்ளே போகிறீங்களா, கஷ்டத்துக்குள்ளே போகிறீங்களா, பிரச்சனை இருக்குன்னு தெரியுதா, ஒரே வழி உட்காந்து துதிக்க ஆரம்பிச்சிருங்க. பக்கத்தில் சொல்லுங்க, பிரச்சனைங்களா, வழி ஒன்று இருக்குதுங்க, கர்த்தரை துதிங்க. ஆமென். வாயார கர்த்தரை புகழுங்க. அவர் செய்த நன்மைகளை மறவாமல் நன்றி உணர்வுள்ள இருதயத்தோடு கர்த்தரை ஆராதித்து பாருங்கள். ஆமென். எல்லா காரியமும் மோசம் இல்லையா? இதில் சொல்லப்பட்ட எல்லா காரியமும் மோசம். அதே போல் நன்றி அறியாதது ஒரு மோசமான ஒரு காரியம். அதுதான் இங்கே நம்ம வந்திருக்கிறோம். இந்த கடைசி வாரத்தில் எல்லோரும் வந்திருக்கிறீங்க, ரொம்ப நல்லது. இப்போ நேரம் கொடுக்க போகிறேன் கர்த்தரை துதிக்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் முடிக்க போகிறேன். எவ்வளோ நாள் உங்களுக்கு சீக்கிரம் 12 மணிக்கெல்லாம் விட்டேன், ஆனால் இன்றைக்கி விடுறதில்லை. இன்றைக்கி கர்த்தரை துதிக்கிறதுக்கும் கர்த்தருக்கு சாட்சி சொல்கிறதுக்கும் நேரத்தை ஒதுக்க போகிறோம். ஒரு சிலர்லாம் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறோம் பாருங்கள், அவங்கெல்லாம் சாட்சி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறீர்கள். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு மகிமை கனத்தை நாம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை குறித்து நன்றி இல்லாமல் முறுமுறுத்தால் அநேக நேரத்தில் மக்கள் பறந்து முறுமுறுக்கிற வேலையில் இருக்கிறாங்க. முறுமுறுக்காதீங்க. முறுக்குறவர்கள் தங்கள் பெட்டக்ஸ் கீழே குண்டு வைக்கிறார்கள் என்ற அர்த்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், முறுமுறுக்கிறீங்களா? அதாவது பக்கத்தில் சொல்லுங்கள், முறுமுறுக்கிறீங்களா? உங்கள் சேருக்கெல்லாம் நீங்களே குண்டு வைக்கிறதுக்கு அடையாளம். சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தில் சொல்லுங்க, முறுமுறுக்கிறீங்களா? முறுமுறுக்கிற நீங்க அட சொல்லுங்க, முறுமுறுக்கிற நீங்க உங்களுக்கு தெரியாமலே உங்க சேருக்கு அடியில் பாம் வச்சிருக்கிறீங்க, பார்த்து வெடிச்சிரும். இன்னைக்கு நிறைய பேர் திருமண வாழ்க்கை பாருங்க, எப்போ பார்த்தாலும் அக்கப்போரா இருக்கும். பார்த்துட்டீங்களா? நிறைய பேர் திருமண வாழ்க்கையை பார்க்குறோம், எப்போ பார்த்தாலும் இவங்க அவங்க அவங்க இவங்க இவங்க அவங்க குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. சில பேர் அது சரியில்லை இது சரியில்லை, அவ்வளோ கொண்டு வரல இவ்வளோ கொண்டு வரல, வீடு பெருசாக நினச்சா வீடு இல்லை, வீட்டில் வீடு இருந்துச்சுன்னா அது இல்லை, அது இருந்துச்சுன்னா இது இல்லை, அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை. கவனமாக கேளுங்க. நீங்கள் நிறைய பேர் திருமண உறவு ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது காரணம் இந்த நன்றி உணர்வு இல்லாமல் இருக்கிறது. திருமண உறவில் நன்றி உணர்வு இல்லாமல் இருக்கிறது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? குறை சொல்ல ஆரம்பித்தாலே அதில் நன்றி இல்லைன்னு தான் அர்த்தம். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, எப்போயெல்லாம் குறை சொல்கிறோமோ அன்றைக்கு நன்றி உணர்வு கீழே போயிடுச்சுன்னு அர்த்தம். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் கொடுத்த கணவர், என்னதான் கர்த்தர் கொடுத்த மனைவி, கர்த்தர் கொடுத்த பிள்ளைங்க, கர்த்தர் கொடுத்த வீடு, கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் எப்போது எனக்கு பெஸ்ட்டாக தான் கொடுப்பாரு. இந்த இப்படிப்பட்ட ஒரு மனநிலை நீங்கள் இருக்கும் என்றால் நான் சொல்கிறேன், அந்த இடத்துல உங்கள் குடும்ப உறவில் பிரச்சனை வராது. நீங்கள் குறை சொல்கிற ஒரு ஆளாகவே இருந்தீங்கன்னா நான் குடும்ப உறவில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை உருவாகிட்டே இருக்கும், கஷ்டங்கள் உருவாகி கொண்டே தான் இருக்கும். அவங்க தான் கவனமாக இருக்கணும். குறை சொல்வதை நிப்பாட்டி விட்டு, முறுமுறுப்பதை நிப்பாட்டி விட்டு தேவனை துதிக்க ஆரம்பிச்சிருங்க. துதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா முறுமுறுப்பெல்லாம் போக ஆரம்பிச்சிடும். ஆமென். புரியுதுங்களா? ஃபாதர் ஒரு பாட்டு பாடிப்பார், துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா குடுக்குன்னு திரும்பி வந்துடுவான். ஓகே, கர்த்தரை பற்றி பாருங்க, எண்ணெயை மட்டும் கர்த்தர் இப்படி வச்சிருக்கிறாருங்க, எண்ணெயை மட்டும் இப்படி பாருங்க, அவங்களும் ஆச்சரிக்கிறாருங்க, எண்ணெயை மட்டும் பாருங்க. நோ 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 நோ, அதெல்லாம் இல்லை. அவங்க நல்லா வச்சிருக்கிறத என்ன நல்லா வச்சிருக்கிறார், இன்னும் நல்லா வைப்பார், இன்னும் நல்லா வருவேன். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, எனக்கு கர்த்தர் கொடுத்த விசுவாசம் இருக்குது, நான் இன்னும் மேலே வருவேன் என்ற ஒரு நிச்சயம் நம்பிக்கை நமக்குள்ளாக அதிகமாக உருவாக வேண்டும். ஆமென். ஆகதான் முறுமுறுக்காமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வருஷம் நீங்கள் நிறைய முறுமுறுத்துருக்கலாம், அடுத்த வருஷமும் முறுமுறுப்போடு நீங்கள் 2025 காலடி எடுத்து வைப்பீர்கள் என்றால் நான் சொல்கிறேன், உங்கள் முறுமுறுப்பே உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரும். எதை பற்றியும் யாரை பற்றியும் முறுமுறுக்காமல் கர்த்தர் என்ன செய்தார் என்பதை குறித்து வியந்து கர்த்தரை துதித்து ஆராதித்து பாருங்கள். இந்த வருடத்தை நீ வருகின்ற எல்லா நாட்களிலுமே
தேவன் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்னொரு விஷயம், நன்றியும் முறுமுறுப்பும் ஒரே வீட்டில் வாசம் பண்ண முடியாது இல்லைங்க. இப்போ இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டுருங்க, அப்புறம் திங்கள் டு சனிக்கிழமை என்ன பண்ணுறீங்க? முறுமுறுக்குறீங்க. அதுக்கு வேஸ்ட்டு. ரெண்டும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. ஏதாவது ஒன்றில் தான் நீங்கள் இருக்க முடியணும். ஒன்று முறுமுறுத்திட்டே இருக்கணும், இல்லைன்னா நன்றி உள்ள ஆளாக இருக்கணும். இல்லைங்க நான் ரெண்டும் செய்வேன்னா, நான் சொல்கிறேன் அது மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் உங்களை விட்டு விடும். ஆமென். சொல்லுங்க, புரியுதுங்களா? நன்றி உள்ளவர்களாக, நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் செய்த நன்மைகள், கர்த்தர் செய்த அதிசயங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி உள்ள ஒரு இன்னைக்கு நீங்கள்லாம் வந்திருக்கிற எதை காமிக்க தெரியுங்களா? கர்த்தருக்கு நன்றியாக இருக்கிறீர்கள் என்பதை காண்பிக்குது. எவ்வளோ விசுவாசிங்க இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த சர்ச்சுக்கு வந்து வராமல் இருக்கிற விசுவாசிங்களை கணக்கு வச்சோம்னா இதை போல் ஒரு 20 சர்ச்சை கட்டலாம். உண்மைங்களா? ஏங்க இந்த சர்ச்சுக்கு வந்து இன்றைக்கி வராமல் இருக்கிறவங்கள இது மாதிரி ஒரு 10 சர்ச்சை பெருசாக கட்டணும்னு வச்சுக்கோங்க. உட்காந்தாங்கன்னா உட்கார முடியுமா, உட்கார முடியாதா? ஏங்க உட்கார முடியுமா, உட்கார முடியாதா? இதை போல் 10 அளவு பெருசாக கட்டினா கூட விசுவாசிங்க அவ்வளோ இருந்திருக்கிறாங்க. நீங்கள் வந்திருக்கிறீங்க பாருங்கள். நீங்கள் எதை காமிக்கிறீங்களா? ஏங்க நாங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்கலைங்க, கர்த்தர் செய்த அற்புதங்களை மறக்கலை. கர்த்தர் எங்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்கிறார். அது எப்படிங்க அவர் விட்டுட்டு போக முடியும்? அவர் எப்படி விட்டு நாங்கள் பின்வாங்க முடியும்? அவ்வளோ செய்திருக்கிறாரே. ஆமென். கடைசியாக ஒரே ஒரு வசனம் சொல்லி மட்டும் முடிக்க போகிறேன். நம்ம எல்லாருமே கடன்காரங்களாக இன்றைக்கி இருக்கிறோம். கடனாளிகள். எதுக்கு கடனாளிகள்? 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 3 படிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 1:3. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். கவனமாக கேளுங்க. நம்ம கடனாளிகள். எதற்கு கடனாளிகள்? தேவன் செய்த நன்மைகள் ஏராளம், அதிசயங்கள் ஏராளம், அற்புதங்கள் ஏராளம், விவரிக்க முடியாது. 1ஆ 2ஆ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஆனால் கவனமாக கேளுங்க, நீ கொஞ்சம் பாருங்கள். அவ்வளோதான், இன்னொரு ஒரு வசனம் சொல்லி முடிச்சிடுவேன். கவனமாக கேளுங்க. கண்டிப்பாக இங்கே இருக்கிற எல்லாருமே கடன்காரங்க. பக்கம் சொல்லுங்கள், கடன்காரங்களே. சொல்லுங்கள், கடனாளிகளே. எதற்கு கடனாளிகள் தெரியுமா? தேவனுக்கு நன்றி செலுத்துகிற நன்றி கடன். நன்றி கடன் இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்ன கடன் இருக்குது? நன்றி கடன் இருக்குது. யாருக்கு? எங்களுக்கு இல்லை, தேவனுக்கு. ஆகவே 2025ஆம் ஆண்டிலே அந்த கடனெல்லாம் உங்களால் தீர்க்கவே முடியாது. நீங்கள் நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் இந்த வாரம், இந்த மாதத்தில், இந்த வாரம் முழுவதும் வந்தவங்களாம் யாருங்க பார்க்கலாம்? இந்த வருஷத்தில் நான் ஒரு வாரம் கூட நான் வந்து மிஸ் பண்ணல, லீவ் எடுக்கல, கரெக்டாக வந்தேன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? கை தூக்குங்க பார்க்கலாம். நல்லா கை தூக்குங்க. அதாவது ஒரு வாரம் கூட லீவ் எடுக்காத ஆளாக இருக்கணும். ஓகேங்களா? கை தூக்குங்க. 1 நல்லா கை தூக்குங்க. லீவ் எடுத்துட்டிங்களா? ஊருக்கு போயிட்டீங்க. 1 2 கை தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 7 பேருக்கு நல்லா கரங்களை திட்டி கருத்த அவங்கள வாழ்த்துங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைனா, அடுத்த டைம் அடுத்த வருஷம் முடிகிறப்ப இதே மாதிரி கேட்பேன். ஆனால் எல்லாருமே கை தூக்கணும். ஹலோ, என்னங்க அந்த ஆசையை நிறைவேற்றுவீங்களா? அட போங்க பாஸ்டர், ஏன் ஆசையே நிறைவேற்ற முடியல, இதில் கெடுக்கு உங்கள் ஆசையை வேறையா? எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, நீங்கள் நான் எதுக்கு தெரியுமா? கவனமாக கேளுங்க. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் கடன் அதிகம். நீங்கள் வராமல் போனீங்கன்னா கடன் அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்போ வாரம் வந்து கடனை அடைச்சிட்டு போயிருங்க. என்ன கடன்? நன்றி கடன். நான் சொல்கிறேன், அது வர்றது கூட பார்த்தீங்கன்னா லேட்டாக வர்றது கூட நன்றி கடனை அடைக்க முடியாது. அதனால் சீக்கிரமாகவே 10 மணிக்கு சீக்கிரமாக வந்து உங்கள் கடனை எல்லாம் அடைத்து விடுங்கள். நீங்கள் வெளியே போகும்போது கடன் கட்டிட்டு தான் வெளியே போகணும். ஹலோ சொல்லுங்கள், பக்கத்தில் கடனை கட்டி தாங்க வெளியே போகணும். சொல்லுங்கள், கடனை கட்டிட்டு தான் வெளியே போகணும். இங்கே யாருமே கடனை கட்டாமல் வெளியே போகக்கூடாது. கடன் கட்டி தான் வெளியே போகணும். என்ன கடன்? தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏறணும். அதிலே பாருங்கள், 2:13 படிக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினால் நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க நாங்களும் கடனாளிகளாக இருக்கிறோம். ஆமென். சொல்ல போனால் நம்ம எல்லாரும் ஒட்டுமொத்தமாக என்னதான் ஆளுகள்? கடனாளிகள். நான் ஏன் தெரியுமா வாரம் ஒடியாந்துடுறேன்? எங்கள் சேலம் சர்ச்சில் கூட ஏன் தெரியுமா சீக்கிரம் போயிடுறேன்? கடன் அதிகம்.
நிறைய கடன் பட்டிருக்கிற ஆண்டவருக்கு. இப்போ புரியுதா நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு? ஏன் சீக்கிரமாக ஆரம்பிக்கிறது, கரெக்டாக பங்க்சுவாலிட்டியில் போகிறது? கடன் அதிகம். அந்த கடனை எவ்வளோ தான் நான் சீக்கிரமாக போனாலும் அடைக்க முடியாது. நானும் பார்க்குற கடனை அடைக்க முடியுமா? கடனை அடைக்க முடியல. ஏனென்றால் என் தேவன் செய்த நன்மைகள் ஏராளம் 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 ஏராளம். ஆகவே நம்ம மனதில் எழுந்து நின்று கர்த்தருக்கு இந்த கடனை அடைக்க போகிறோம். என்ன கடன்? நன்றி கடன். இந்த வருடம் முழுவதும் தேவன் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார். ஒரு சில சாட்சிகள்லாம் கேட்டீங்க இல்லைங்களா? நிறைய அற்புதங்களை தேவன் அவங்க வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ரொம்ப அருமையான சாட்சிகள். இது எல்லாமே மற்றவர்களுக்கு கர்த்தரை விசுவாசிப்பதற்கு அது ஏதுவான சாட்சிகள், பலப்படுத்தக்கூடிய சாட்சிகள். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே எங்களை ரட்சித்தீரே, எங்களை மீட்டீரே, எங்களை பிசாசின் பிடியிலிருந்து மீட்டீரே, பாவத்தின் பிடியிலிருந்து மீட்டீரே, பிசாசின் ராஜ்யத்திலிருந்து எங்களை மீட்டு ஆண்டவரே இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களை மீட்டு எடுத்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தின பிதாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த ஜீவனுக்காக, நீர் கொடுத்த பலத்துக்காக, நீர் கொடுத்த சத்துவத்துக்காக, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஒவ்வொரு வாரமும் நாங்கள் இங்கு வரும் பொழுதெல்லாம் வார்த்தையை கொடுத்து எங்களை தேற்றினீரே, வார்த்தையை கொடுத்து எங்களை பலப்படுத்தினீரே, வார்த்தையை கொடுத்து எங்களை காயங்களை ஆற்றினீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. நீர் கொடுத்த நல்ல சரீரத்துக்காக நன்றி, நீர் கொடுத்த நல்ல ஆவிக்காக நன்றி, நீர் கொடுத்த நல்ல ஆத்துமாவுக்காக நன்றி, நீர் கொடுத்த நல்ல உறவினர்களுக்காக நன்றி, நீர் கொடுத்த சபைக்காக நன்றி, நீர் கொடுத்த ஊழியர்களுக்காக நன்றி, நீர் கொடுத்த எல்லா விதமான ஞானத்துக்காக நன்றி, நீர் கொடுத்த திறமைகளுக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஓ ஹல்லேலூயா. கண் கலங்காமல் பாதுகாத்தீரே ஆண்டவரே, கீழே விழாமல் எங்களை தூக்கி விட்டீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. வெட்கப்படாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை உருவாக்கினீரே, தலை நிமிர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை வைத்தீரே. உமக்கு நன்றி. கையேந்தி வாழாமல் கை உயர்த்தி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை உருவாக்கினீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் சமூகத்தில் இருக்கிறோம். அப்பா, இன்றைக்கு எங்களோடு பேசினீரே. நாங்கள் எங்கள் சந்ததிகளுக்கு சாட்சிகளை அறிவிக்க வேண்டும். நாங்கள் உம்மிடத்தில் நிறைய பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே, ஆனால் அதை அறிவிக்காமல் விட்டு விடுகின்றோம். அன்றைய நேரத்தில் நாங்கள் மறந்துடுறோம் ஆண்டவரே உங்களை துதிக்காமல். இனிமேல் நாங்கள் அப்படி இல்லை ஆண்டவரே. உங்களை துதித்து 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 எங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள போகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தீர்மானம் எடுத்த பிரகாரமாக ஆண்டவரே துதிக்கிறதையும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறது வாழ்க்கையின் பழக்கமாக மாற்றட்டும். தேவன் செய்த நன்மைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கட்டும். தன் உடனே கூட இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் செய்த அற்புதங்களை அறிவிக்கிற ஆட்களாக மாறட்டும் கர்த்தாவே. அப்படி மாற்றுவதற்காக செலுத்துகிறோம். வருகின்ற புத்தாண்டுகளுக்கு ஆசீர்வாதமான புத்தாண்டாக மாற கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா துதி கனம் மகிமை ஸ்தோத்திரம் புகழ்ச்சியும் அன்பர் இயேசு நாமத்தில் உமக்கே நாங்கள் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஞாயிற்றுக்கிழமை உங்களை யாராவது எங்கே போகிறீங்க கேட்டால் கடன் அடைக்கிறதுக்கு போகிறேங்கன்னு சொல்லுங்கள். என்னதுங்க? கடன் கட்ட போகிறேங்க. இன்னையா கடன்? நன்றி கடன், தேவன் செய்த நன்மைகள். ஆகவே ஒவ்வொரு வாரமும் ஓடியாங்க, சீக்கிரம் வாங்க, கர்த்தரை ஆராதிக்கிறதுக்குன்னே ஓடியாங்க. ஆமென். அவர் நன்றி செலுத்துறதுன்னு வாங்க. பேலன்ஸ் நீங்கள் கொண்டு வந்த கடனை திரும்ப எடுத்துகிட்டு போகக்கூடாது, கட்டிட்டு தான் போகணும். யாருக்கு? தேவன்கிட்ட.